துணிச்சலின் மாயக்காடு குழந்தைகளுக்கான ஊக்கக் கதை 30 நிமிட முழு கதை. ஒரு அமைதியான கிராமம். பசுமை வயல்கள் சூழ்ந்த அழகான இடம். அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் நல்லவன். ஆனால் அவன் மிகவும் பயந்தவன். இருட்டுக்கும் காடுக்கும் பெரிய சத்தத்துக்கும் அவன் பயப்படுவான். ஒருநாள் கிராம மூத்தவர் ஒரு ரகசியத்தை கூறினார். காட்டின் உள்ளே ஒரு மாய மரம் உள்ளது என்றார் அவர். அதை கண்டுபிடித்தவர் உண்மையான தைரியம் பெறுவார். அர்ஜுனின் மனதில் ஒரு தீப்பொறி எழுந்தது. நான் அந்த மரத்தை கண்டுபிடிப்பேன் என்று அவன் முடிவு செய்தான். திடீரென ஒரு முயல் அவன் முன்னால் ஓடியது. திடீரென ஒரு முயல் அவன் முன்னால் ஓடியது. அர்ஜுன் பயந்து பின் தள்ளினான். அது ஒரு முயல்தான் என்று அவன் சிரித்தான். அவன் இன்னும் ஆழமாக சென்றான். ஒரு பழைய மரப்பாலம் அவன் முன்னால் இருந்தது. பாலம் குலுங்கியது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஆனாலும் அவன் மெதுவாக கடந்து சென்றான். நீ ஏன் இங்கே வந்தாய்? ஒரு குரல் கேட்டது. தைரியம் என்பது பயமின்மை அல்ல என்றது ஆந்தை. பயம் இருந்தாலும் முன்னே செல்வதே தைரியம். பயம் இருந்தாலும் முன்னே செல்வதே தைரியம். ஒரு மான் மெதுவாக அருகே வந்தது. நானும் பயப்படுவேன் என்றது மான். ஆனால் நான் ஓடிவிட மாட்டேன். அர்ஜுன் சிந்திக்கத் தொடங்கினான். அவன் உள்ளத்தில் தைரியம் வளரத் தொடங்கியது. திடீரென மழை தொடங்கியது. மழையின் போது இருண்ட குகைக்குள் நுழையும் சிறுவன். இருண்ட குகை உட்புறம். குகை மிகவும் இருட்டாக இருந்தது. தண்ணீர் சொட்டும் சத்தம் கேட்டது. அவன் நடுங்கினான். இது என் மனதின் பயம்தான் என்று நினைத்தான். அவன் மெதுவாக முன்னே நடந்தான். சுவரில் நிழல் பெரிய உருவமாக தெரிந்தது. அது அவன் நிழல்தான் என்று கண்டுபிடித்தான். அவன் சிரித்தான். குகையின் முடிவில் ஒரு ஒளி தெரிந்தது. அவன் அதற்கு பக்கம் ஓடினான். அவன் குகையை வெற்றிகரமாக கடந்துவிட்டான். காட்டு மையத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அது சாதாரண மரம் போலவே இருந்தது. இதுவா மாயமரம் என்று அவன் ஆச்சரியப்பட்டான். ஒரு மென்மையான குரல் கேட்டது. மாயம் என்னுள் இல்லை. அர்ஜுன் எல்லாவற்றையும் நினைத்தான். அவன் தன் பயங்களை கடந்து வந்தான். அவன் கிராமத்திற்கு திரும்பினான். பள்ளியில் பேச தன்னார்வமாக முன்வந்தான். நண்பர்களுக்கு உதவத் தொடங்கினான். இப்போது அவன் வேறு மாதிரி இருந்தான். மூத்தவர் அவனை பார்த்து சிரித்தார். நீ மாயமரத்தை கண்டுபிடித்தாயா? ஆம், நான் என்னையே கண்டுபிடித்தேன் என்றான் அர்ஜுன். தைரியம் என்றால் பயமின்மை அல்ல. பயம் இருந்தாலும் முயற்சிப்பதே தைரியம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாயம் உள்ளது. அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள்.